ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ரசவாதி அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய பேட் பாஸ்ட் காரணமாக ப்ரெசென்ட்ல அவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு சைக்கோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோவை பழிவாங்கணும்னு அண்ட் ஹீரோவுடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாருங்க. உண்மையிலேயே ஹீரோ தான் இந்த போலீஸ் ஆஃபீஸருடைய நிலைமைக்கு காரணமாக. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அம்மா அப்பா பையன் அப்படின்னு 3 பேர் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பையன் தான் இப்போ வளர்ந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறாருங்க. பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிறாரு. இவரோட உயரதிகாரி ஃபோனை போட்டு, நீ பண்ண வேலைத்தனமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதை மறைக்கிறதுக்கு திட்டம் போட்டு தக்காளி தரமாக மாட்டிக்கிட்டாருங்க. ஸோ அதனால் உயரதிகாரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸில் நான் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, என்னோட கெரியரே காலி ஆயிரும், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார், எனக்கு தற்கொலை பண்ணுறது தவிர ஒரு வழியே தெரியல அப்படிங்கும்போது, ஏன்டா ஒரு கிரைமை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு நீ பல விஷயங்களை செட் பண்ணி வச்சிருக்கிற, அது எல்லாத்தையுமே அப்பட்டமாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் இது எல்லாத்தையுமே எஸ்பி ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், எதுனாலும் நாளைக்கு காலையில் வந்து எஸ்பியை ஃபேஸ் பண்ணிக்க, அப்படி இல்லைனா நீ சொன்ன மாதிரி உன் கதையை நீயே முடிச்சுக்க அப்படின்ட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இப்போ ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஃபோனில் மிரட்டின இந்த உயர் அதிகாரிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க, ராபரி கும்பல் இந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க அப்படின்ட்டு. சந்தேகம் வராமல் அந்த இடத்துல போயிட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, இப்போ இருக்கக்கூடிய திருட்டு பசங்கள்லாம் சிசி கூட இருக்கிற பைக்கை தான் யூஸ் பண்ணுறானுங்க, அதனால ரொம்ப வேகமாக தப்பிச்சு போயிடுறானுங்க, நம்ம வண்டியெல்லாம் ஈடு கொடுக்குமான்னு தெரியல, ஆனால் எப்படியாவது பதுங்கி இருந்தால் அவங்களை எல்லாம் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த உயர் அதிகாரி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் பரசு வராரு. உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னா, உன்னையே தான் நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியாச்சுல, கிளம்போத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. பரசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வராரு. அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லோருமே கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு வயசான போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த உயர் அதிகாரி வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்குது, போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருந்த ஒரு அதிகாரியும் அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ பரசு யோசனை பண்றாரு, ஸ்டேஷன்ல இந்த உயர் அதிகாரி மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ இந்த பரசு தப்பிக்கணும்னா 3 வழி. ஒன்று, அவரோட கதையை அவரே முடிச்சுக்க வேண்டியது. 2வது, எஸ்பி கிட்ட சரண்டர் ஆகி அவர் பண்ண தப்புக்கு தண்டனை வாங்கிக்கிறது. 3வது, நம்ம சீக்கிரட்டை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இந்த உயர் அதிகாரி மட்டும்தான், இவரோட கதையை முடிச்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு 3வது வழியை இவர் தேர்ந்தெடுக்கிறாருங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் ஸ்டேஷனோடைய பின்வாசல் வழியில் உள்ள நுழைஞ்சு போய் இந்த உயர் அதிகாரியோட கதையை முடிச்சிடுறாரு. இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்த கன்னை தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக ட்ரிகர் ஆகி உயர் அதிகாரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேஸ் க்ளோஸ் ஆகுதுங்க. உயர் அதிகாரியோட இறுதி சடங்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த பரசு கலந்துக்கிறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி இவரை நம்ம கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடந்து வரல, ஒரு மாதிரி எட்டெடுத்து வச்சு தான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்ல அடிபட்டு ஒரு புறா கீழே விழுந்துருது. சின்ன பசங்களாம் அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, உடனே அந்த புறாக்கு இவர் சிபிஆர்லாம் பண்ணி அந்த புறாவோட உயிரை காப்பாற்றி பறக்க விட்டுறாருங்க. அந்த பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு, நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், பொருளை கொண்டு வாங்க அப்படிங்கும்போது ஒரு 2 பேர் வந்து ஹீரோ கிட்ட மூலிகை பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடையிலையும் போயிட்டு இவர் மூலிகை பொருட்கள்லாம் வாங்குறாரு. ஆக்சுவலாக இந்த மூலிகை பொருட்கள்லாம் ஹீரோ வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோ சித்த வைத்தியராக இருந்துட்டு இருக்கிறாருங்க. இப்போது ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு போயிட்டு காலில் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்டோடைய அம்மா பார்த்தீங்கன்னா, என் மகன் தான் போயிட்டான், நீ எனக்கு ஒரு மகன் மாதிரி தான், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. நம்ம ஃப்ரெண்டோடைய மனைவியும் பையனும் இருக்கிறாங்க. பையன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு காலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா பைக் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக வண்டி ஓட்ட நின்று அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்புறாருங்க. கொடைக்கானலில் தான் ஹீரோடைய கிளினிக் இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோ நார்மலாக நடக்க முடியாமல் இப்படி எடுத்து வச்சு நடந்து போறாரு இல்லையா, அதுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குதுங்க. ஆனால் அதுக்கான காரணத்தை அந்த பையன்ட்ட சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஆக்சிடென்ட் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு இவர் கொடைக்கானலை நோக்கி பயணம் பண்ணுறாரு. போகிற வழியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே இவர் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு கேரளா பாய்ஸ் வராங்க. அவங்க டூரிஸ்ட் போல அந்த இடத்துல தான் நின்று சாப்பிட்டதாகவும் அங்கே மொபைலை மிஸ் பண்ணிட்டதாகவும் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இந்த இடத்துல குப்பை போட்டதா, வாங்க க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஐயோ சார் தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் உங்கள் கையில் வச்சிருக்கிறது என்னோட மொபைல் தான் அப்படிங்கும்போது, அது என்னோட மொபைல், உங்கள் மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இவங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து காருக்குள்ளே தான் இருக்குது, மறதியில் தேடிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, குப்பை போடாமல் இருக்க சொல்லுங்க, அது போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த வழியாக ஒரு பஸ் ஒன்று வந்து நிற்கிதுங்க. அந்த பஸ்ஸில் ஜன்னல் கிட்ட
கிட்ட ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அதை ஹீரோ கவனிக்கிறாரு. அப்போ ஹீரோ அவரோட முகத்தை மறைச்சிருப்பாருங்க ஹெல்மெட் போடுறதுக்காக. அப்போ ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு அழக்கூடாது அப்படின்னு சைகை காட்டுறாரு. அவங்களும் கண்ணை தொடச்சிப்பாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் இருக்கக்கூடிய டேட்டோவை கவனிக்கிறாங்க. அதே மாதிரியான டேட்டோ அவங்களும் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணோடைய பேரு சூர்யாங்க. அவங்க கோயம்புத்தூர் சார்ந்தவங்க. அவங்க கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹோட்டலுக்கு ஒரு லேடி மேனேஜர் வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சூர்யாவுக்கும் ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும் போல அவங்களும் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும் போல. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூட கிளினிக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வந்து என் பொண்ணு பேயை பார்த்ததா சொல்லி பயந்து போயிட்டா, அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என் பொண்டாட்டி மந்திரிக்கலான்னு சொன்னா, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கய்யா. அதனால இங்கிலீஷ் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க தான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து மெடிசன்லாம் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்கய்யா, வந்து என்னன்னு பாருங்க அப்படிங்கும்போது ஒருத்தங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்டை இன்னொருத்தங்க இடையில புந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த டாக்டரையே வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அதனால வந்து என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது அப்படி இடையிலலாம் நான் வரக்கூடாதுங்கய்யா, நீங்கள் கிளம்புங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. ராத்திரி ஹீரோ தூங்கும்போது கனவுல ஒரு பொண்ணு வந்து நின்று ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் தோணுது. டக்குன்னு அடுத்த நாள் கண் முழிச்சிடுறாருங்க. அப்புறம் இவர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வெள்ளை கலரில் ஒரு பாம்பு ஒன்று வருதுங்க. அந்த பாம்பை பார்த்து ஹீரோ பயப்படவும் இல்லை, பதட்டப்படவும் இல்லை, ஒரு பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாம்பும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குது. அதுக்கப்புறம் அதுவும் எந்த ரியாக்டும் பண்ணாமல் அது அதோட பாதையில் போயிருதுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த வயசானவர் ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, அந்த டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ண முடியல, என் பொண்ணை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கெல்லாம் மருந்து பூண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை எடுத்துட்டு நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. பூண்டுக்கும் பேய்க்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, பூண்டுக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இல்லை, பூண்டுக்கும் வயிற்றுக்கும் சம்பந்தம். வயிற்றுல சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆயிருந்திருக்காது, அதனால ஒழுங்காக தூக்கம் வந்திருக்காது. பாதி தூக்கத்தில் சடனாக கண் முழிச்சிருந்துருப்பாங்க. அப்போ கனவு கண்டுட்டு இருந்த விஷயத்த அவங்க கண்ணு முன்னாடி வந்த மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பயந்து போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வயிறு தான், செரிமானம் ஆகாது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, உன்னோட அப்பா அம்மா எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ படித்த பொண்ணு தானே, இனிமேல் சாப்பிட்ற சாப்பாட்டை ஹெல்த்தியாக சாப்பிடு, அதில் கொஞ்சம் பூண்டை சேர்த்துக்க, ப்ராப்பராக செரிமானம் ஆச்சுனாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சரி பண்ணி விட்டுறாருங்க. அப்போ பேய் பூதமெல்லாம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுக்கறது தான், உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால ராத்திரி ஆனாலே நீ பயப்படுற, குடிச்சுப்பட்டு படுத்துக்கிற, ஆனால் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால இந்த மாதிரி மலை கிராமத்தில் தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை சைல்டுஹுட் மெமரியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போறாருங்க. அந்த ஹோட்டல் முதலாளியே ஹீரோக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கீங்க சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படிங்கும்போது, ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க, அந்த பையன் குடிச்சுப்புட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோட்டலுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ இந்த ஏரியாவில் சித்த வைத்தியராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவங்க கை கொடுக்கும்போது ஹீரோவோட கையில் இருக்கக்கூடிய டேட்டோவை சூர்யா பார்த்துட்டு, அடரே இவர் தானே நம்மளை அழக்கூடாதுன்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே சூர்யாவுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடுது. அதை பட்டுன்னு ஹீரோவும் கேட்டுறாரு, உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சி போயிடுச்சு போல, கையை கூட விடாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாருங்க. அங்கே கட் பண்ணால் இன்ஸ்பெக்டர் பரசுவை காட்டுறாங்க. அவர் கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்போவே அவரோட ஜீப்பில் ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டை கேட்கும்போது அவருக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருதுங்க. பரசு சின்ன பையனாக இருக்கும்போது டிவியில் இந்த பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பரசுவோட அம்மா அப்பா பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. பரசுவோட அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த பிரச்சனையோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையாவது போட்டு உடச்சிருவாங்க. இந்த ஆள் பார்த்துட்டு இருந்த டிவியை போட்டு உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவருடைய சைல்டுஹுட் மெமரி அப்படின்றது ரொம்பவே மோசமானதாக இருந்திருக்குது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுதுங்க. இப்போ பரசு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஸ்டே பண்றாருங்க. அந்த வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தவர், நீங்க யார் சார், என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, உங்களை பார்த்தா பிடி வாத்தியார் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, ஆமா மொத்த கொடைக்கானலுக்கே நான் தான் பிடி வாத்தியார் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம சூர்யா வேலை பார்த்துட்டு இருந்த ஹோட்டல்ல சூர்யா இன்னைக்கு லீவ் போட்டு வெளியே போகலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீங்க இங்க போங்க இது நல்லா இருக்கும், அங்க போங்க அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எம்டி வந்து போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா வேணும் அப்படின்னு கேட்க, இல்ல சார் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கும்போது, டாக்டரா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த சித்த வைத்தியம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹீரோ, அவரை தான் பார்க்கணும், நானும் சித்த வைத்தியம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, அப்படியா ஊருக்குள்ள போய் நீ யார்கிட்ட கேட்டாலும் அட்ரஸ் சொல்லுவாங்க, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சூர்யா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கிளினிக்கை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு வாங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல இன்னொரு நாள் வரேன், சும்மா இந்த வழியாக வந்தேன் அப்படியே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யாவுக்கு ஹீரோ பிடிச்சி போனதுனால தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இன்ஸ்பெக்டர் பரசு ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறாருங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா பரசை வெல்கம் பண்ணுறாங்க. யாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாருங்க. குறிப்பாக கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆக போகிற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீ போயிட்டு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாருங்க. அவரும் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்க, இப்படி தான் நீ டீ கிளாஸ் பிடிப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைங்கய்யா சூடாக இருந்தது அப்படிங்கும் போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் டீச்சட்டி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு திட்டி விட்டுறாருங்க. அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் ஆல்ரெடி இவர் கூட வேலை பார்த்துருக்கீங்க தானே அப்படிங்கும்போது, ஆமாங்க அந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது இவரோட பொண்டாட்டியோட கொலை வழக்கில் மேலதிகாரி விசாரணை பண்ணி
ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்லாம் போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு, அந்த கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொடைக்கானலுக்கு இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. ஃபேமிலி ஆட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பரசுக்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு கூட்டிகிட்டு வரும்போது, இங்கே வாயா என் சூலேஸு லூஸ் ஆயிடுச்சு கட்டி விடு அப்படின்னு அவங்க ஃபேமிலி முன்னாடியே அந்த போலீஸ் ஆஃபீஸரை அவமானப்படுத்துறாருங்க. மனசு கேட்காம ராத்திரியா ஒரு சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் என்னையாச்சு அப்படிங்கும்போது, சார் நான் இந்த ஸ்டேஷனில் கடைசி கான்ஸ்டபிளாக இருக்கலாம், ஆனால் என் ஃபேமிலிக்கு நான் தானே சார் ஹீரோ, அவங்க முன்னாடியே இப்படி அசிங்கப்படுத்துறாரு சார், எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கும்போது, இதெல்லாம் சகிச்சு போய் தான் வந்தாகணும், ஆல்கஹால் இல்லாமல் எப்படி சகிச்சு போகிறது அப்படின்றத கற்றுக்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் அந்த கோஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளாகவே. ஆனால் இவங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பொண்ணு குணமாகவே கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு வந்த ஒரே நாளில் அந்த பொண்ணு குணமாயிட்டா. அது இந்த சைக்காட்டிஸ்ட்டுக்கு பிடிக்கவே இல்லைங்க. உடனே ஹீரோக்கு ஃபோனை போட்டு நான் உங்களை மீட் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ போகிறாரு. ஹீரோவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. பார்த்தா அந்த சைக்காட்டிஸ்ட்டு யூடியூப்பில் மூவி ரிவ்யூவராக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ரிவ்யூ எல்லாம் முடிச்சுட்டு தான் ஹீரோவை மீட்டே பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கூலாக தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து இடையில பூந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் எந்த விதத்தில் உங்களை பார்க்க முடியுமோ அந்த விதத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் எழுந்திரிச்சு போயிடுறாருங்க. இவர் கிளம்பி வரும்போது ஆப்போசிட்டில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோ சாரி சொல்லிட்டு நடந்து போயிடுறாரு. ஆனால் ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ணிட்டு இந்த சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வராருங்க. இந்த சைக்காட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கவுன்சிலிங்கை தொடங்கும் போது, உங்களோட கண்ணு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, என்னுடைய அம்மா கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்குறாங்க. அப்போ இவர் ஏதோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவருடைய பேட் பாஸ்ட்டில் நம்ம போலீஸ் ஆஃபீஸருடைய அப்பா அவங்க அம்மா போட்டு அடித்து டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைவுக்கு வந்துட்டு போகுது. உடனே ஒரு ரெசிப்ட் எடுத்து இந்த மருந்தெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூர்யாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஹோட்டலுக்கு போகிறாரு. போயிட்டு வெஜிடபிள் ஜூஸ் வந்து பார்சல் கேட்குறாரு. அவங்களும் ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ சூர்யா வராங்க. சூர்யா கிட்ட ஹீரோ டைரெக்டாக சொல்லிடுறாரு, உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜூஸை சாக்கா வச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இருக்க. அதே ஹோட்டலுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருக்கிறாருங்க. ஹீரோ ஒரு 2 வார்த்தை சூர்யா கிட்ட பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அப்புறம் அதே ஹோட்டலுக்கு தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. இவரு பார்த்தீங்கன்னா பழைய சோறு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போடா போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி மிரட்ட, உடனே அந்த ஹோட்டல் மேனேஜரான நம்ம சூர்யா வந்துட்டு, அதெல்லாம் இங்கே இல்லைங்க, எங்கள் மெனுலேயே இல்லை அப்படிங்கும்போது மெனுவில் ஆட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அப்புறம் ஹோட்டலோடைய முதலாளி பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடைக்கானலுக்கு புதுசாக வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், இவர் கேட்கறது கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு கேட்டுட்டு நம்ம சூர்யா உள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கில் உட்காந்து தனியாக சூர்யா தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அப்போது நம்ம சூர்யா இருந்துட்டு, பரவாயில்லங்க நீங்கள் அங்கேயே இருங்க, நான் தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க காட்டு எருமையெல்லாம் வர டைமு, அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் கரெக்ட் அப்படிங்கும்போது, நான் பார்த்துக்கிறேன், நான் தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பிடுறாருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோ அங்கே நின்று நாங்கள் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்றாங்க. யாரை கிட்ட வச்சுக்கணும் யாரை தூரமாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி நம்ம இங்கேருந்து போயிடலாம், காட்டு எருமையெல்லாம் வர டைமு அப்படிங்கும்போது நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி வா போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. ஹீரோ நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பார் போல, அதெல்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ பார்த்துட்டு நான் போய் உனக்காக ஒரு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு காஃபி போட்டுட்டு வந்து பார்த்தா நம்ம சூர்யா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க இந்த டோப்பெல்லாம் அடிச்சு போதையில் இருந்ததுனால தூங்கிட்டாங்க. இவரும் பெட்ஷீட்லாம் போத்தி விட்டு தூங்க வச்சுட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் சூர்யா கண் முடிச்சு பெட்ஷீட்டை பார்த்துட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெட்ஷீட்லேயே யூரின் போயிருந்துருக்காங்க. உடனே ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அப்போ தான் சூர்யா பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா சூர்யாவுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குன்ட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அம்மா அப்பா இல்லை, பாட்டி தான் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் நல்லவங்க மாதிரி நம்ம சூர்யாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. சாட்டர்டே நைட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யாவும் போயிட்டாங்க. அங்கே போன உடனே போதைப் பொருளெல்லாம் கொடுத்து நம்ம சூர்யாவை மயக்க பார்த்துருந்துருக்காங்க. அத்துமீறலில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆனால் அப்போ கூட சூர்யா கான்சியஸ்னஸில் இருந்ததுனால எவன் அத்துமீறல் ஈடுபட்டானோ அவனை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இதில் கடுப்பானவன் பாட்டிலை தூக்கி வீசி இருந்திருக்கான். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட இருந்த ஒரு கல்லில் அடிச்சு அந்த கண்ணாடி வந்து சூர்யாவுடைய வயிற்றுல கீறி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் அவ்வளோ பெரிய சிட்டியில் அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்குது. நிறைய சம்பாரிச்சு நிறைய செலவு பண்ணி யாருமே இல்லாத ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க.
இருக்கிறாங்க. அதுக்கு தனியாக பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழலான்னு இந்த கொடைக்கானலுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெட் லீக் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், அந்த இன்ஸ்டன்ட்டை மறக்கிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சூர்யா நம்ம ஹீரோவாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருத்துக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் கொடைக்கானலுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு தம்பதி வந்து ஷூட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு கும்பல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரக்க போட்டுக்கிட்டு. சரி, அவங்க கிட்ட எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரக்க போட்டு பாட்டில் உடைக்கிறது அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர் சுரேஷ் அப்படின்ற ஒரு நபரை கொல்றதுக்காக அமைச்சிருக்கிறதா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ, ஹலோ பாய்ஸ், இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டு உடைக்காதீங்க, யானை வர இடம், யானையோட காலெல்லாம் குத்திருச்சுன்னா என்ன ஆகுதுன்னு இவர் பொறுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இன்னொரு பாட்டிலையும் உடச்சி இதையும் பொறுக்கு அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கடுப்பான ஹீரோ எல்லாத்தையும் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக போலீஸ் வந்து அப்படியே கூண்டோட இவங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிருது. ஹீரோயின் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டர் பரசு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு ஹீரோ சந்தோஷமா இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா ஹீரோவை அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோவோடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இன்ஸ்பெக்டர் பரசு அவரோட வீட்டில் கூண்டில் மாட்டின எலியை கொண்டாந்து நடுராத்திரியில் தீய வச்சு கொளுத்துறாருங்க. அந்த எலிக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ நம்ம ஹீரோவை முன்கூட்டியே இந்த பரசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதும் இதுல இருந்து தெரியுதுங்க. நேராக ஹீரோடைய கிளினிக்கு போயிட்டு இந்த கொடைக்கானலில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் மேஜிக் மஷ்ரூம் சப்ளை பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கணும் அப்படிங்கும்போது ஒழுங்காக போய் விசாரிச்சுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ எதிர்த்து பேசிடுறாரு. இவன் கொஞ்சம் விவரமான ஆளாக தான் இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்களாம் மாட்டினானுங்க இல்லையா, கொலை பண்ணுறதுக்காக வந்தவனுங்க, இவனுங்களாம் யார் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கும் போது தான் இந்த இன்ஸ்பெக்டர் பாரஸுக்கு ஒரு உண்மை தெரிய வருதுங்க. உடனே இந்த சைக்காட்டிஸ்ட்டுக்கு நடுராத்திரி ஃபோனை போட்டு சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. யாருங்க நீங்கள் எனக்கு ஃபோனை போட்டு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க, ஃபோனை வைங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உன் புருஷனை கொல்றதுக்காக ஆள் அனுப்புனியே, போலீஸ் பேசுகிறேன் அப்படிங்கும்போது உடனே இவங்க கிளம்பி வராங்க. எதுக்காக நீ உன் புருஷனை கொல்லணும்னு நினச்சா அப்படிங்கும்போது இந்த சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க, என் புருஷன் ரிச் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், என்னால் அவன் கூட இருக்க முடியல, அதனால தான் என் பாய் பெஸ்டி சுரேஷ் கூட சேர்ந்துட்டு அவனை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ண அப்படிங்கும்போது நான் உன் மேலே எந்த கேஸும் போடல, ஸோ எனக்கு நீ ஒத்துழைச்ச அப்படின்னா உன் மேலே இருக்கக்கூடிய கேஸ் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவரோட ட்ரெஸ்ஸு துணிமணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ண வச்சிடறாரு. அதாவது வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே இந்த சைக்காட்சிஸ்ட்டை பண்ண வச்சிடறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மற்ற போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் அவங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, இல்லை பணம் கேட்டிருப்பாங்க. உன்ட்ட நான் அந்த மாதிரி ஏதாவது கேட்டேனா, வேலை தானே செய்ய சொல்கிறேன், வேலை செய்ய, இல்லாட்டி கிளம்பு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. சரி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணிமணிகள் எல்லாத்தையுமே இந்த சைக்காட்சிஸ்ட் துவச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோனும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு நடந்து போகிறதே இவர் கவனிக்கிறாரு. மறுபடியும் ஹீரோ பார்த்ததும் இவருக்கு செம்ம காண்டாகுதுங்க. ஹீரோடைய கேரக்டரை ஹீரோயின் கிட்ட டேமேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஸ்டியூட் லேடியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் யார், நான் இங்கே அடிக்கடி வந்து போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பொய் சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த லேடியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு பாப்பா, நீ இப்படி பேசினா அவள் விட்டுட்டு போயிடுவா அப்படின்லாம் நினைக்காத, அப்படி விட்டுட்டு போகிற கேரக்டர்லாம் கிடையாது, உன்னை யார் அமிச்சான்னு டிரெக்டாக சொல்லிடு அப்படிங்கும்போது, யார் அமிச்சான்லாம் சொல்ல மாட்டேங்க, நான் இந்த மாதிரி ஒரு ரைடில் மாட்டிக்கிட்டேன், என்ன ஒருத்தங்க இந்த மாதிரி போய் பேசிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது, சரி பாப்பா உன் கையை பிடிச்ச உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்ன எதுன்னு போய் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சி வச்சிடறாருங்க. இந்த சைக்காட்டிஸ்ட்டை பேசும்போது இன்ஸ்பெக்டர் அவரோட கதையை நம்ம கிட்ட சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி தினம் உங்ககிட்ட சாவறதுக்கு நான் ஒரேடியாக சாகிறேன் அப்படிங்கும்போது அதை பண்ணு முத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சீமனையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட உடம்புல ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டாங்க. அதோட நிப்பாட்டிக்காம அவங்க அப்பாவையும் போய் கட்டி பிடிச்சி கடைசியில் 2 பேருமே தீயில கருகி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஸ்பெக்டர் அனாதையாக இருந்திருக்கிறாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இப்போ இந்த நிலமையில இருக்கிறாரு. இந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உன்னை ஏன் தெரியுமா எனக்கு பிடிச்சது, ஆக்சுவலாக நீ வந்து உன்னோட கஷ்டத்துக்காக நீ சாகணும்னு நினைக்காம உன் புருஷனை கொல்லணும்னு நினச்சல, அதனால தான். அதே விஷயத்தை எங்கள் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ நல்லவன்லாம் கிடையாது, அவனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குது, உங்ககிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எதனால் இப்படி நொண்டி நடக்கிறான் அப்படின்றதுக்கான காரணத்தை கேளு, கொடைக்கானலில் 2 வருஷமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்னு கேளு, சொல்கிறதுக்கு தயங்குவான். அது மட்டும் இல்லாமல் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னானா அவன் எந்த ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தான்னு கேளு, அது சொல்கிறதுக்கும் தயங்குவான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அதே மாதிரி உன் வாழ்க்கையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணாதான் என்னால்
என்னால் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கும்போது ஹீரோ சரி ஓகே நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா அம்மானு ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து ஹீரோ வளர்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய தாத்தா தான் ஹீரோக்கு இந்த சித்த வைத்தியமெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அவர் சாகிற காலகட்டத்தில் இந்த சித்த வைத்தியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போ, இதை வச்சு ஒருத்தனோட உயிரை காப்பாற்றவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும், நீ எதுக்காக பயன்படுத்துகிற அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படிங்கும்போது அதை ப்ராப்பராக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க. அப்புறம் இவங்க ஊரில் ஒரு மலை ஒன்று இருந்திருக்குதுங்க. அந்த மலையை குடையிறதுக்கான பிளான்லாம் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பசங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த ஊர்க்காரங்களாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணால் அந்த பிளான் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் ஊர்க்காரங்க ஒருபோதும் ஒன்று சேர மாட்டானுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஜாதி வாரியாக இவனுங்க பிரிஞ்சிருக்கானுங்க. அப்படியே இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடலான்னு வந்தால் கூட ஏதாவது ஒருத்தன் வந்து உள்ள குட்டையை கிளப்பி விட்டுருவான். அதை நம்பிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க. இது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியர்கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வைத்தியருடைய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா சந்திரா. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் லவ் போயிட்டு இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த லவ் மேட்ரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரிஞ்சா கூட அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஓகே சொல்லிடுவார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது போல தான் பார்வையெல்லாம் இருக்குது. அப்படியே இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நார்மலாக தாங்க நடந்துட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஜாலியாக பைக்கில் கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி சைலண்டாக கையில் காலில் இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்த கத்தியை அவங்களுக்கு எதிராகவே குத்தி விட்டுறாரு. கத்தியை பிடுங்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லாட்டி எல்லா ரத்தமும் வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பயப்பட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அவனுங்களே ஃப்ராடுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வீட்டில் கல் வந்து விழுந்திருக்குங்க. என்னடான்னு பார்த்தா இந்த மலையை கொடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்குது. நம்ம கிராம மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிராம மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த தகவல் இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் போய் அந்த ஊருடைய அரசியல்வாதி கிட்ட சொல்லி கொடுத்துறாரு. அந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு லாயர், அவர் தான் வந்து இதெல்லாம் முன்னெடுத்து பண்ணுறாரு. அவருடைய கேரக்டர் மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே டேமேஜ் படுத்தி அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த, ஆனால் ஹீரோ ஒத்துழைக்க மாட்டேன்றாரு. உடனே அங்கே வச்சு ஒருத்தன் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான். அவனுங்களை தடுக்க போன ஹீரோ ஆக்சிடென்டலாக ஒருத்தனை வெட்டிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயிலுக்கு வந்துடுறாரு. ஆனால் ஹீரோடைய ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் இல்லிசிட் அஃபேர்னால தான் இறந்து போனாரு அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த அரசியல்வாதி ஜெயிச்சிடுறாரு. சந்திராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. நம்ம ஹீரோ ஆள் தண்டனையில் சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பேசினா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ளேயே சண்டை நடக்குது. தடுக்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தெரியாமல் இவர் அடிச்சிடறாருங்க. அதனால ஹீரோவை வாழ்க்கை முழுக்க நடக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோடைய காலை உடச்சு விட்டுறாங்க. அதனால தான் இவர் நடக்க முடியாமானது. அது மட்டும் இல்லாமல் சந்திராக்கு ஒரு நபர் கூட வீட்டில் திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் வந்து தகவல் தெரிய வருதுங்க. அதுவும் விருப்பமே இல்லாமல். அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை அதை பற்றிலாம் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் உன்கிட்ட சொன்னால் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயம், அதனால தான் சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் அவனை விட்டுட்டு போக மாட்டேன்ட்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பிளான் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ பற்றின பேட் பாஸ்ட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சுன்னா ஹீரோயின் விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஹீரோ மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த போலீஸ்காரன் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து கேட்க சொன்னான். அதனால தான் வந்து கேட்டேன். அன்றைக்கி அந்த ப்ராஸ்டியூட் லேடியை ஏவி விட்டது கூட அந்த போலீஸ்காரன் தான். ஆக்சுவலாக நம்ம 2 பேர்த்த பிரிக்கணும்னு நினைக்கிறேன், அது ஏன்னு தெரியல அப்படிங்கும்போது, சரி நான் நேரடியாகவே வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுக்கு ஃபோனை போட்டு உங்களை பார்க்கணும் சார் அப்படிங்கும்போது, நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு இந்த பரசு சொல்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பரசை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் காலு, இந்த மாதிரி லாக்டவுன் போட போகிறதாகவும் இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுங்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் போட்டிருக்காங்க. உடனே அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இவர் ஒரு ஹோட்டலுக்காக வந்துடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பரசோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. அந்த ஃபோட்டோவில் இந்த பரசு கூட மனைவியாக நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவுடைய காதலியான சந்திராங்க. அதை பார்த்ததும் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஹீரோ ஜெயிலில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்திராவை இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முதலிரவு அன்னைக்கு சந்திராவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் இருந்து சந்திராவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க. பக்கத்து வீட்டில் யார் கூடயுமே நீ பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போகலாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற வரைக்கும் யார் போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா தான் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சந்திரா சொல்லியிருக்காங்க. இனிமேல் இங்கேருந்து நீயே தனியாக போய் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அமுச்சு வச்சிடறாரு. அப்படி சந்திரா பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமானெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்கும்போது சந்திராவுடைய பேக்கெல்லாம் இவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதில் ஹீரோடைய ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்குது. அந்த ஃபோட்டோவை வச்சு இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. சந்திரா வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி காலேஜ் டைமில் எனக்கு ஒரு லவ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு, சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு, தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. சந்திராவுக்கு தினம் கஷ்டமாக இருந்திருக்குது.
நார்மலாக இருக்கும்போதே சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, குடிச்சிட்டா இன்னும் மோசமாக இருக்கிறாரு, டியூட்டி இல்லாத டைம்லலாம் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் பரசு நம்ம சந்திராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் வந்து இவ இதுக்கு முன்னாடி அந்த பையன் கூடலாம் சுற்றி இருக்கா, எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, எங்க கூட இருந்துட்டு அந்த பையனோட நினப்பில் இருந்துட்டு இருக்கா, இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவோடைய அம்மா அப்பாவை வீட்டு பக்கம் வரவிடாமல் பண்ணிடுறாருங்க. சந்திராவோடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லாருன்னா எப்படி நல்லா இருக்கிறது, இந்த ஆள் தான் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லபடியாக நடந்துக்க அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. சந்திரா கைவிடப்பட்ட நிலமையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இப்போ பிரசென்ட்ல ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலில் இருக்கிறவங்களை எல்லாம் காலி பண்ண சொல்லி கிளம்ப சொல்லிட்டு சூர்யா கிட்ட நீயும் இங்கிருந்து போயிரு, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உன் ஃப்ரெண்டு வீட்டில் யாராவது போய் தங்கிக்கோ அப்படிங்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபோன் போடுறாங்க. அந்த இடத்துக்கு சூர்யா கிளம்பி வரும்போது சூர்யா அப்படியே கண்ணெல்லாம் சவுந்து போயிருக்கிறாரு. ஓகே, நம்ம காதலியை கல்யாணம் பண்ணது இவன் தான், நம்ம காதலியை கொன்னது இவன் தான் அப்படின்ற டென்ஷன்லேயே இருக்கிறாரு. அப்போது இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உன்னால தான் என்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு இருக்காடா அவளை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கொல்ல கிடையாது, நீ தான் கொன்ன, உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக காட்டுறாங்க. இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பும்போது, நீ பாட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா பார்க்குறவங்களாம் என்ன சப்பா நினைப்பாங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாது, கஷ்டமோ நஷ்டமோ நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்க வச்சிருக்கிறாரு. மறுபடியும் டார்ச்சர் பண்ணுறதுனால இவங்களால முடியல, என்னாலாம் அவங்க கூட இருக்க முடியாது, நான் சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்கு மாட்டிட்டு, நான் இப்போ சாகிறேன், ஆனால் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாதுடா, உண்மையை சொல்லணும்னா நீ ஒரு சப்படா, எனக்கு அவனை தாண்டா பிடிச்சிருக்கு, அவன் டீசெண்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சாவறதுக்கு முன்னாடி இந்த ஆளை பிடிச்சி கேவலமாக பேசிட்டு அவங்க இறந்து போயிருந்திருக்கிறாங்க. சந்திரா சாவர கடைசி நொடி வரைக்கும் அவங்க உட்காந்து சரக்கு போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா உயரதிகாரிகிட்டே அவன் மாட்டி இருந்திருக்கிறான். எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கிறான். அதில் தான் பார்த்தீங்கன்னா உயரதிகாரியை போட்டு தள்ளிட்டு இங்கே கொடைக்கானலுக்கும் வந்திருக்கிறான். சந்திரா சாவறதுக்கு முன்னாடி அவன் ஜென்டில்மேன் தான், நீ தான் சப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோ பார்த்ததும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ஹீரோடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஹீரோவை அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே கையை வைக்க வச்சு, போலீஸ் மேலவே நீ கையை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்துருக்காரு. ஆனால் ஒரு முறை ஆக்சிடென்டலாக கால் பட்டதுக்கே காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரியும் இல்லையா. அதனால் இந்த பரசு என்ன அடி அடித்தாலும் ஹீரோ திருப்பி அடிக்கவே இல்லைங்க. அடியை வாங்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து இந்த பரசு வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே தைரியமாக நிற்கிறாரு. என்ன தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் வீட்டிலலாம் தைரியமாக இருக்கிறதுக்கு நடிக்க தான் சொல்லி தந்திருக்காங்களா, எங்கள் வீட்டிலலாம் போரில் சாவணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அங்கே யாரு கண்ணிலுமே படாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து இந்த பரசை அடித்து கோமாக்கு போக வச்சிடறாருங்க. அவருடைய கண்ணை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த மற்ற போலீஸ்காரங்களாம் இதை கவனிச்சுட்டு, இது வரைக்கும் உயர் அதிகாரிகளுக்காக எவ்வளவோ போய் சொல்லியிருக்கிறோம், இந்த ஒரு வாட்டி நல்லதுக்காக போய் சொல்லுவோம், இந்த பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பார்த்தீங்கன்னா ஹீரோ கையிலேருந்து வாங்கிடுறாங்க. ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் இவர் மரியாதையாக நடத்தினதில்லை இல்லையா. அதனாலேயே ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே இந்த பரசுக்கு எதிராக மாறிடுறாங்க. இவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. காலம் முழுக்க இன்னைக்கு கோமாவில் இருக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி தான் ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவர் சாகக்கூடாது, ஆனால் கோமாக்கு போயிடணும் அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணுக்கு தனம் நரக வாழ்க்கையை கொடுத்து தற்கொலைக்கு தூண்டி கடைசியில் சாவடிச்சிருந்துருக்காங்க. அதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் எப்போதுமே ஹீரோ ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல கூட நம்ம ஹீரோனும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு ஒன்று வருதுங்க, வெள்ளை கலர் பாம்பு. இவங்க ரெண்டு பேர்த்துமே பார்க்குது, அது பாட்டுக்கு அதோட வழியில் போயிடுது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஏதோ பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அவன் சப்போஸ் திரும்ப வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, கோமாவில் இருக்கான், இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான், சப்போஸ் எந்திரிச்சானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.